ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே இன்று பிப்ரவரி 23 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹180 அதிகரித்து 14,860 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் புது புது உச்சத்தோடு தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் சற்று இறங்கி மீண்டுமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான கருத்து என்ன அப்படின்னா, நம்மலாம் கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டா தங்கம் விலை இன்னமும் இறங்கும், இன்னமும் குறையும், நிறையாவே குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இது பாசிபிளா இல்லையா அப்படின்ற ஒரு லாஜிக்கோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கோல்டு வந்து நம்மள மாதிரி காமன் பீப்பிள் மட்டும் வாங்குறது கிடையாது. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே டன் கணக்கில் வந்து அவங்க ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. காரணம் வந்து ஒரு வேளை ஃபியூச்சரில் ஒரு பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் இல்லை எக்கனாமிக் இம்பேலன்ஸ் ஏதாவது வரும்போது இதை வச்சு அதை சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு அவங்க அதை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற அண்ணாச்சி கடையா இருக்கட்டும், இல்ல கறிக்கடையா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம பொருட்கள் வாங்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க கறிக்கடையில நம்ம வாங்குறத தவிர்த்து, அவங்க வந்து அவங்களுடைய சர்க்கிள்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கோ, இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் அமௌண்ட்ல அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த கடையில பொருள் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டா, அடுத்தவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றதும் இல்ல. பெரிய பெரிய பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும் அப்படின்றதுக்கான அர்த்தமும் இல்ல இல்லையா? ஸோ அதே போல தான் 2 விஷயம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்குற 5 கிராம், 10 கிராம்ல அப்படிலாம் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற கோல்ட் லெவல்லாம் குறையாது. லோக்கல் டிமாண்ட்ல ஒரு சின்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குமே தவிர, நம்ம ஸ்டாப் பண்றதுனாலலாம் வந்து கோல்ட் ரேட் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்ல. 2வது, தங்கம் விலை அதிகரிச்சாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அத வாங்குவதற்கான பீப்பிள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உலகத்துல எது நடந்தாலுமே நம்மளுக்கு ஒரு செய்தியா தான் நம்மளுக்கு அது கிடைக்குமே தவிர, நம்மளால வந்து எதையுமே சேஞ்ச் பண்ணிட முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ட்ரம்ப் வந்து அடுக்கடுக்கா டாரிஃப் சார்ஜஸ் எல்லா நாட்டு மேலயும் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரம்ப் போட்ட டாரிஃப் எதுவுமே செல்லாது அப்படின்ற ஒரு நியூஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு ரிப்ளையா ட்ரம்ப் திரும்ப கோர்ட் மேலேயே வந்து விவாதங்கள வச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல வார் பதட்டமும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து அப் அண்ட் டவுன்ல வந்து நகர்த்தி வைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னணி நிறுவனங்கள் எடுக்கிற டிசிஷன் காரணமாக ஒரு சில டைம்ல அவங்களுடைய கம்பெனி மார்க்கெட் அப்படியே இறங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய மைண்ட டைவர்ட் பண்ணி நம்ம அவங்களுடைய காம்படிட்டர்ட்ட போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுடைய ஷேர், ஸ்டாக்ஸ் நம்ம அந்த பக்கம் போலான்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். பட் ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த காம்படிட்டர் இவங்க எல்லாமே வந்து சேம் லீடர்ஷிப் கீழ தான் வருவாங்க அப்படின்னு. இப்ப இந்தியாலயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஸ்கீம் வந்து ஒரு பிரபலமான ஸ்கீம் தான், நெறைய பேருக்கு தெரியும். பட் ஆனா ஒரு சில பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அது வந்து கீப் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2015லலாம் பார்த்தீங்கன்னா 9.1, 9.2 இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2 தான். அதனால அது சேஃப் இல்லன்னு சொல்ல வரல. அதுவுமே சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஸோ எதையுமே நம்மளால மாத்த முடியாது. வாட்ச் பண்ண மட்டும் தான் முடியும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.